நமச்சிவாய வாழ்க. இன்றைய கோபுர தரிசனம் கோடி புண்ணியத்தில் நாம் பார்க்கவிருப்பது பாடல் பெற்ற சிவாலய தலங்கள் வரிசையில் இன்று 10வது தலமாக காவிரி பூம்பட்டினத்து பல்லவனீச்சரம் தலத்தை பார்க்கவிருக்கிறோம். இந்த பட்டினம் அப்படிங்கிற பெயரை கேள்விப்பட்டாலே உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். ஆமாங்க, இது பட்டினத்தார் அவதரித்த தலம். அதனால் இங்கே பட்டினத்தாருக்கு தனி சன்னதி உள்ளது. மற்றும் இந்த சன்னதி விமானத்தில் பார்த்தீங்கன்னா பட்டினத்தார், அவருடைய மனைவி, அப்புறம் அவருடைய தாய், இறைவனே அவருக்கு மகனாக வளர்ந்தார் இல்லைங்களா, அவர் அதை எல்லாமே அந்த விமானத்தில் காணப்படுகிறது. இங்கே இறைவனுக்கு அதனால் பிரம்மோற்சவம் கிடையாது. பட்டினத்தாருக்கு மட்டுமே 12 நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது. இங்கு இத்தலத்திற்கு சம்பந்தர் 2 பதிகம் அருளியிருக்கிறார். 1ஆம் திருமுறையிலும் 3ஆம் திருமுறையிலும் அருளியிருக்கிறார். இத்தலத்து இறைவன் சுயம்பு மூர்த்தி. இங்கே ஒரு சிறப்பு என்னென்னா, நவக்கிரகங்கள் அனைத்தும் சுவாமியை நோக்கி மேற்கு பார்த்தபடியே அமைந்துள்ள தலம். அப்புறம் காலவ மகரிஷி சிவனை வழிபட்ட தலம். அப்புறம் இந்த தலத்திற்கு பக்கத்தில் தான் காவிரி நதி ஓடுகிறது. அந்த காவிரி நதி வங்காள விரிகுடா கடலில் கலப்பது இந்த தலத்திற்கு அருகில் உள்ள இடத்தில்தான். இவ்வளவு அற்புதமான தலத்தில் நாம் சம்பந்தர் பாடிய ஒரு பதிகத்திலிருந்து ஒரு பாடலை பார்க்கலாம். உண்டு உடுக்கை இன்றியே ஊர் நகவே திரிவர் கண்டு ஒடுக்கை மெய்யில் போர்த்தார் கண்டறியாத இடம் தண்டு உடுக்கை தாளம் தக்கை சார நடம் பகிழ்வார் பண்டு இடுக்கல் தீர நல்கும் பல்லவனீச்சரமே பல்லவனீச்சரமே. அருள்மிகு சௌந்தரனாகி உடனமர் பல்லவனீஸ்வரர் திருவடிகள் போற்றி போற்றி. என்று முறைப்பணியில் உங்கள் அன்பு சகோதரி ஸ்வர்ணலதா. திருச்சிற்றம்பலம்.